ஆக்சுவலி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவர் டெடிகேட்டடாக பண்ணியிருக்காரு வருண். பட் ஆனால் அதர் கேஸ்டிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இது. கௌதம் வாசுதேவ் மேனன் ஆஸ் யூஷுவல் அவரோட மூவி என்ன ஃபார்மேட்டில் இருக்குமோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது கொஞ்சம் இருக்கு. பட் ஆனால் இது வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி பண்ண ஃபிலிம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லர்ஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது. பட் இது லேட்டராக இப்போ ரிலீஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச இஷ்யூவாக இருக்கும். இருக்குது. அதான் சொன்னல ஆஸ் யூஷுவல் லவ் அண்ட் ஆக்ஷன் அந்த ஜானரில் தான் வந்து பண்ணியிருக்காரு. லேக் வந்து ஒரு சில இடத்துல நடுவில் இன் பிட்வீன் இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் அது இதில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் பண்ணியிருக்கலாம். அது மட்டும்தான் கொஞ்சம் இஷ்யூவாக தெரிஞ்சது. மற்றது எல்லாமே ஓவரால் நல்லா தான் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் வெல் ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா. படம் வந்துட்டு ஆவரேஜ் தான்ண்ணா, ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவர் ஆக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். பட் படம் ரொம்ப லாகுண்ணா, நல்லாவே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் சீரியஸாக இல்லை. நாங்கள் வந்துட்டு ஜிஎம்கிட்ட வேறு மாதிரி மாசாக எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக அது ஜிஎம் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப ஏதோ ஃபஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டாரு, எங்கேன்னு தெரில. ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தது. கதை வந்துட்டு அவ்வளோ கதை சூப்பராக இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை. அதெல்லாம் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைண்ணா, ஹைலைட் பண்ணுவேன். உண்மையில சொல்ல போனால் இந்த படத்தை ஹைலைட் பண்ணோன்னா நல்ல ஃபைட் சீக்வன்ஸ் இருந்தது, அதுக்காக படத்துக்கு வரலாம். இதெல்லாம் இல்லை, உண்மையாலுமே ஃபைட் இது மட்டும்தான் இந்த படத்தில். அது மட்டும் தான் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சில இடத்துல நிறைய தேவையில்லாத கேரக்டர் வந்து அது ரொம்ப நல்லா இல்லை, லாகாக இருந்தது படமே. படம் நல்லா தான் இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதேமாதிரி ஜிவிஎம்மோட இன்னொரு படம் எப்படி சொல்கிறது, இவர் பண்ணாத படமாக இருந்தது. இது வேறு ஒரு மாதிரி. மற்றபடி மியூசிக் அதெல்லாம் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. ஆர்டிஸ்ட் இவர் வருண் சார் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ நாங்களும் அந்த கலை தான் படிக்கிறோம். லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் ரொம்ப ஃபுல்லாக லவ் தானா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக ஆக்ஷன் தான். அது சொல்ல முடியும்னா ஆக்ஷன் படம் தான் உண்மையிலே சொல்லணும்னா. இது லேக் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பாதியில் இருந்தது, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் பரவாயில்ல, ரொம்பலாம் சொல்ல முடியாது. பட் நைஸ் அப்படி இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்னா. மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் இதுக்கிட்ட அந்த படத்துக்கு வந்தோன்னு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் இருந்துச்சு போயிடலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்க்க போனால் அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. இடையில ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே தான் போனார்னே தெரில. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சொல்ல போனோன்னா ஒரு டைம் பார்க்கலாம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறாங்க. இவர் இந்த மாதிரி ட்ரை பண்ணது பதிலாக ஜோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு வந்திருக்கலாம். பட் ஓகே தான், இவரோட ஃபஸ்ட்டு மூவிங்கெலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜிவிஎம் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா இல்லை, உண்மையை சொல்ல போனால் அவ்வளோலாம் இல்லை. வந்து கூகுளெல்லாம் போட்ட உண்மையிலே ஜோஷுவா ஜிவிஎம் படம் தானே. ஏன்னா ரொம்ப லேகாக இருந்தது. எனக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் என்ன ஓவர்டேக் பண்ணிச்சு, ஜிவிஎம் படம் மாதிரி காமிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் உள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், லவ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா இருந்தது. சாங்ஸ் பேக்ரவுண்ட் சீரியஸாக நல்லா இருந்தது. அந்த பட்டாசுலாம் நான் ரொம்ப நாளாக கேட்டுன்னு தான் இருக்கேன். அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது புரியல, திருப்பி பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். மற்றபடி படம் ஓகே தான். ஆனால் நிறைய இடத்துல பாட்டு எதுக்கு இந்த இடத்துல வச்சாங்கன்னே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஓவராலாக சொல்ல படம் டவுன் டு த கோர் மட்டமாக இருந்துச்சு. படம் நல்லாவே இல்லை. அவருக்கு ஆக்டிங் சுத்தமாக வரல. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. எடிட்டிங், கட்டிங், சினிமோட்டோகிராஃபி எதுவுமே நல்லா இல்லை. நாங்கள் எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ். லாயலால் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தனால தான் நாங்கள் வந்தோமே. ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்துட்டு ஏன் வந்தோன்னு இருக்குது. அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஃபைட் சீன்ஸ் ஓகே பரவாயில்ல. லவ் சீன்ஸ் தேவையில்ல, நிறைய தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஜிவிஎம் படம் மாதிரியே இல்லை, உண்மையாக சொல்லலாம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. ப்ரோ ஜிவிஎம் படத்துக்குன்னு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த லவ் சீன்ஸாக இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளே, அந்த கனெக்ஷன், எமோஷன் கனெக்ட் ஆகும். பட் இதில் எதுவுமே கனெக்டே ஆகுது. ஏன் படத்தில் இருக்கோன்னு தான் தோண்டே இருந்துச்சு. அந்த ஒரு கனெக்டிவிட்டி, ரிலேட்டபிள் கண்டென்ட் எதுவுமே இல்லை. சாங்ஸும் மட்டமாக தான் ப்ரோ இருந்துச்சு. லைக் முதல்ல நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ஏன்னு தெரில. ப்ளஸ் ரொம்ப லேகாக இருக்குது. ரொம்ப படம் லேகாக இருக்குது. ரொம்ப மட்டமாக இருக்குது உண்மையாக சொல்லலாம். ஃப்ரீயாக டிக்கெட் கிடச்சா கூட வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. படம் வந்து ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா
நாங்கள் உள்ளே உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு இருந்தோம். இதான் பண்ணிட்டு இருந்தோம். படம் பார்க்கல யாருமே. படத்தில் ஈவம் அவரோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தோம். அவர் படம் முன்னாடிலாம் பார்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருப்பாருன்னு பார்த்தேன். நினச்சி நல்லா லவ் ஸ்டோரி மாதிரி பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லை, அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. அவர் படத்தை பார்த்துட்டு டக்குன்னு இவர் கொடுத்த புது படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியல. எல்லாமே சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக லேக்காக தான் போச்சு. செகண்ட் தான் கொஞ்சம் இதுவாக போச்சு பார்க்குறேங்க. அதான் ஒன்றும் புரியல. நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஆக்ஷனாக பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். ஃபயராக இருந்துச்சு. நல்லா பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. வேறு எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் போகல. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. இல்லை எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஒரு இடம் கூட போர் அடிக்கல. ஏன்டா இன்டர்வெல் விட்டாங்கன்னு ஆச்சு. கண்டினியூ ஃபுல்லாக இன்னும் படம் முடிஞ்சிருக்கக்கூடாது, இன்னும் போயிட்டே இருந்தால் நல்லா இருந்திருக்கு தோணுச்சு. நல்லா இருக்கு. எல்லாம் கண்டிப்பாக வரலாம். பயங்கர ஆக்ஷன் ஃபிலிம். பயங்கரமாக எல்லாம் ஸ்டண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கௌதம் மேனன் படம். லவ் சீக்வன்ஸ், ரொமான்ஸ்லாம் வேறு லெவல். சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது. சின்ன பட்ஜெட் படம் நினச்சிட்டு வந்தால் கூட பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதையாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே கிஸ்ஸிலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் டக்குன்னு லாங் படம் நாங்கள், பட் ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஸோ படம் எதிர்பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு நினச்சோம், பட் ஆனால் சீரியஸாக நல்லா இருக்கு. பார்க்கலாம். இவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஓவராலாக வந்து எப்படி இருந்தது, படம் பார்க்க வரவங்க தயவு செஞ்சு பல் விளக்கிட்டு வாங்க. அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு படம் பார்த்தா புரியும். பட் அது எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எஸ், வருண் ஹீரோ நல்லா ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக உரிச்சிருக்காப்புல. அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரியல, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கௌதம் மேனன் சாரோட டச் அங்கங்கே இருக்குது. பட் அதே சமயத்தில் அவர் தொடாத ரீஜன்ஸ்லாம் அவர் தொட்டிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல் ஆன் ஆக்ஷன் ட்ரிவனாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப். கதையே வந்து ஆக்ஷன் தான் நகுத்துது. ஸோ அதனால் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதை ட்ராமா அதோட சேர்ந்து வரும் ஆக்ஷனும். பட் ஓகே. சாங்ஸும் நல்லா இருந்தது. மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் சில சாங்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போது தர்புகா சிவா சார் போட்ட மாதிரி இருந்தது. அங்கங்கே திடீர்னு நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லேகுன்னு சொல்ல மாட்டேன். கதை கொஞ்சம் ரஷ்ஷாக தான் போகுது ஃபஸ்ட் ஹாஃப். அதனால் ஏன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் பீசஸாக இருக்குது ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஸோ ஓகே. அதான் ஹீரோ நான் சொல்லியிருந்தேன். ஆக்ஷன் சீன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலி ஜிவிஎம்மோட படத்தில் இருக்க அந்த லவ்வோ அந்த இதுவோ இதில் இல்லை ப்ரோ. லவ் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. லைக் என்னடா பண்ணுறீங்க இதுவோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கதையே அப்படி தான் வச்சுருக்காரு. ஏற்கனவே அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவரோட ப்ரொஃபஷன் பிடிக்காமல் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால இவர் ப்ரொஃபஷனும் மாற்றிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு திருப்பி இவருக்கே அவங்க கான்ட்ராக்ட் மூலிமா ஒரு இதில் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜிவிஎம்மோட அந்த மேஜிக் அந்த இது ஒர்க் ஆகலை ப்ரோ. ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மிங், ஆமாம் அந்த பர்ஃபார்மன்ஸால் ஜிவிஎம்மோட அந்த மேஜிக் வரல ப்ரோ. நிறைய மிஸ்ஸிங் ப்ரோ. ஆக்டிங் வந்து ரொம்ப மிஸ்ஸிங் ப்ரோ. ஏன்னா அவரோட நிறைய இடத்துல எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸே ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங்காக தோணுது. ஸோ அது இன்னும் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். இன்னும் ஒரு இப்போது இருக்கிறத விட இன்னும் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஜிவிஎம் இது ஆக்சுவலி ஜிவிஎம் படம் மாதிரி இல்லை. ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாரு ஒரு டேரக்டரு அந்த மாதிரி. ஏன்னா நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல ஃப்ரேம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, காம்போசிட்டிங்கில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஸ்டூடெண்ட், நான் விஸ்காமில் அனிமேஷன் படிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு விஎஃப்எக்ஸில் என்னென்ன அப்படின்னு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உனக்கு என்ன தெரியும்னு எதாவது கேட்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் நிறைய கண்ணாடி உடையிறதே வந்துட்டு ஒரு சீனில் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அது இப்படி கியூபாக உடஞ்சிது. ஸோ அது அப்படி உடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் ஓகே, ஆவரேஜாக இருந்தது ப்ரோ. நான் ட்ரைலரே பார்க்கல ப்ரோ. காலையில் சரி ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜில். ஸோ அதனால் ஃப்ரீ டிக்கெட் நான் ட்ரைலர் பார்க்கல, பாட்டு கேட்கல. எனக்கு இது ஜிவிஎம் படம்னே தெரியாது ஆக்சுவலி. நான் ஏதோ ஒரு கிளிம்ஸில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துருக்கு பாட்டோட இது, அது பார்த்துருக்கேன். பட் ஜிவிஎம்மோடதுன்னு எனக்கு தெரியாது. ட்ரைலரும் நான் இன்னும் பார்க்கல. இனிமேல் தான் போய் பார்ப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஓகே, ஆவரேஜாக இருந்தது ப்ரோ.
படம் நல்லா இருந்துச்சு. இல்லை பார்த்ததில்ல, இதான் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ஒன்ஸ். படம் ஃபைட் சீன் நல்லா இருந்தது. ஃபைட் சீன் ஃபுல்லாக ஓகே, பட் படம் வைஸ் எங்களுக்கு தெரில. நான் ஃபைட் சீனுக்காக தான் பார்க்க வந்தேன். ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஜிவிஎம் படம் எல்லாமே பார்த்துருக்கோம். இது ஜிவிஎம் படம் மாதிரி இல்லை, ஆனால் ஃபைட் சீன்ஸ் தான். ஃபைட் சீன் தான் படமே. இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, சாங்ஸ் அவ்வளோவா எதுவும் கிளிக் ஆகலை. நல்லா இருக்கு ஜி, ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபைட் சீனெல்லாம் வேறு மாதிரி. செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம். நல்லா தாங்க இருந்தது படம், பார்க்கலாம். நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன்லாம் வேறு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. லவ் படம் தான், ஒரு ஹீரோ பொண்ணுக்காக பண்ணுற படம். இல்லை கௌதமன் படம் மாதிரி தான் இருக்குது. இல்லை போர்லாம் இல்லைங்க, சுத்தமாக போர் கிடையாது. பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம். சுமார் தான் ப்ரோ, சுமார் தான். இல்லை கௌதம் மேனன் நல்லா இருக்கும்னு நினச்சேன். லவ் ஸ்டோரி கொஞ்சம் சுமார் தான். அது முன்ன மாதிரி இல்லை, சுமார் தான். அதெல்லாம் ஓகே தான், சுமார் தான். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சுமார்.